ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாகவே நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பெண்ட் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து வீட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் பண்ணி ஆளில் போட்டு அப்போ நான் போகிற எல்லா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணி பார்த்தோம் லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தா கேட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தரும். கீழே பார்த்தா ரெண்டு க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்து இதெல்லாம் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் ப்ரெசன் வந்து சிங்கிள் புக்மா ப்ரெசன் யூஸ் பண்ணி வந்து சிம்பிளாக நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி புக்மா ப்ரெசன் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி புக்மா ப்ரெசன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி புக்மா ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு 3 குரூப் லேயர் மேலே பார்த்தா லிரிக்கான ஃபாண்ட்லாம் இருக்கும். லிரிக்கான டெக்ஸ்ட்டில் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லிரிக்கான ஃபுல் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 15:03 வந்து நான் பார்த்தா இமேஜ் வந்து லாக் பண்ணி நான் வந்து தந்திருப்பேன். நீங்கள் வந்து எப்படி அன்லாக் பண்ணி நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து கிராப் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இமேஜ் வந்து குவாலிட்டி என்ன கம்ப்ரஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இமேஜுக்கான குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மீடியா ப்ளஸைன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பார்த்தா ப்ராஜெக்ட்டுக்கான ஆப்ஷன்லாம் இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கான ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா தேர்டாக பார்த்தா ஒரு ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட் யூஸ் பண்ணி மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் அவ்வளோ ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா பிக் வந்து ஆட் ஆகிடும். அந்த பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபுல்லாக சைடில் வந்து ஃபில் ஆகாமல் இது மாதிரி ஆட் ஆச்சுன்னா மேலே இருக்க 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் போதில் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இப்போ தான் பார்த்தா கரெக்ட் ஃப்ரேம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பட்டன் செலக்ட் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்து எப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம கிரியேட் பண்ண 4:5 ரேஷியோவில் பார்த்தா இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகி கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து புக்மா ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா குரூப் லேயர் 3 குரூப் லேயர் இருக்குது. அந்த 3 குரூப் லேயரில் எப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது அதே மாதிரி லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட அங்கே பார்த்தா ஒரு 3 குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயரில் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியராக ஒன் ஸ்டெப்பில் சொல்கிறேன். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜென்ட்கான லேயர் இருக்குது. இப்போ நான் ப்ளஸ் செலக்ட் பண்ண போகிறோம். மீடியா ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு கிராப் பண்ண பிக்கு தேவையில்ல. நீங்கள் கிராப் பண்ணாத பிக்கு கூட செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து இந்த புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ரேஜென்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ரேஷன் ஆப்ஷன் போங்க. இதில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் அளவுக்கு செட் பண்ணிங்க. இது மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும் சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த டைமில் ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்து இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணி இதே மாதிரி 3 குரூப் லேயரும் கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணினா கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். அதே நீங்கள் இமேஜ் இன்னும் மூவ் பண்ணுறாங்க எடிட் குரூப் போய்ட்டு சேம் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் போய்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பிக் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியர் அளவுக்கு செட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. இது மாதிரி எடிட் பண்ண சொல்ல ஒரு சில இடத்துல அவங்க வந்து இமேஜ் பார்த்தா கட் ஆகும். கீழே பார்த்தா அவங்க வந்து தெரியுற மாதிரி கட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி இந்த டபுள் புக் மார்க் இருக்கும் அங்கே போய்ட்டு அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்து வரையும் கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துடும். இதே மாதிரி இங்கே இருக்கிற குரூப் லேயர் இங்கே லாஸ்ட் இருக்கிற குரூப் லேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா குரூப் இமேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி லாக்கில் இருக்கும். அந்த இமேஜில் லேயர்லாம் வந்து எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். எஃபெக்ட்டில் ஆட் பண்ணுறப்ப சிம்பிளாக பிக் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். சிம்பிளாக இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தா லாக்கில் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஐக்கன் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இது மாதிரி அன்லாக் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கீழே ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிராப் பண்ண மாதிரி பார்த்தா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம 4:5 ரேஷியோவில் கிரியேட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் எவ்வளோ ஒரு ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுங்க பாருங்கள். அந்த பிக் ஆட் ஆகிடும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயருமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சுன்னா மேலே பார்த்தா ஒரு 4 லேயர் நினைக்கிறேன். 4 லேயர் இருக்கும். அதுக்கான ஐஎஃப் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. அதான் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏஆர்எஃப்கான பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் டைம் சேவ் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.